ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சோழன் ஸ்ட்ரேஞ்ச் ஒய்டி அண்ட் என்னோட பேர் ராஜா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மைக்கு தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது என்ன மைக்குன்னு கேட்டிங்கன்னா மௌனோலேருந்து AU-04 அப்படின்ற இந்த மைக்கு தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு பெரிய பாக்ஸாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. பாக்ஸ் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அவங்க சேஃப்டி பர்பஸ்க்காக ஃப்ளிப்கார்ட்லேருந்து உங்களுக்கு பெரிய பாக்ஸாக அனுப்பியிருக்காங்க. வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய பாக்ஸ் தான். எதுக்காக பெரிய பாக்ஸ்னால் சேஃப்டி பர்பஸ்க்காக. ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே இதோட ப்ரைஸ் என்னென்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி பண்ண அந்த ரெட்கியர் கேமிங் ஹெட்செட்டுக்கு உள்ள ப்ரைஸ் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் நான் மறந்துட்டேன். இந்த மைக்கோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 3650 ரூபா வரும். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் இதை வாங்கினீங்கன்னா. இதே நீங்கள் அமேசானில் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4600 வரும். ஒரு 1000 ரூபா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும். நான் பிரிச்சுட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இதை பற்றி எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிது இதை வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குங்க, அமேசானில் வாங்காதீங்க. ஏன்னா அதில் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். ஃபைனலி நம்ம இதான் நான் சொன்ன அந்த மைக்ரோஃபோன். ஸோ மைக் நான் இதை நம்ம பிரித்து நம்ம உள்ளே இருக்க என்னென்ன இருக்குன்ற பார்ட்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஓகே, இதுதான் கைஸ் நான் சொன்ன இந்த மைக்கு. இது வந்து ஃபில்ட்ரு, பாப் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறதை நான் உங்களுக்கு காட்டுறேன் கடைசியாக. ஸோ இது இங்கிட்ட வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து நம்மளோட அந்த வாய்ஸ்லேருந்து போகிற அந்த நாய்ஸை குறைக்கிறதுக்காக உள்ள ஃபில்ட்ரு இது. இதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது ஃப்ளெக்சிபிள் தான், நம்ம இஷ்டத்துக்கு இதை நம்ம எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதையும் இப்படி ஓரம் வச்சிடலாம். பஞ்சு. ஸோ இது இந்த மேனுவல், இதுக்குள்ள மேனுவல் எப்படி இதை ஃபிட் பண்ணுறது அப்படின்ற அதை பற்றி எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம டோராக வச்சிடலாம். இது வந்து டை. இது எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நம்ம ஃபிட் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு எதுக்குன்னு. இது வந்து கனெக்டர், மைக்குக்கும் நம்ம மைக்லேருந்து நம்ம சிபியூவில் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ் தான் இது, கனெக்டரு. ஸோ யூஎஸ்பி டைப்பில் வரதான், 3.5 mm கிடையாது. இது யூஎஸ்பி டைப்பில் வர ஒரு மைக்கு. ஸோ இது வந்து ஸ்டாண்டு கைஸ். இது வந்து நம்மளோட பிசிலேருந்து கனெக்ட் பண்ணுற ஸ்டாண்டு, மைக் கனெக்ட் பண்ணுற ஸ்டாண்டு. இது அதுக்குள்ளே போல் இது வந்து இது போல் மவுண்ட்டு. இது போல் மவுண்ட்டு. இது எல்லாம் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து என்னென்னா மைக்கோட ஸ்டாண்டு. இதில் தான் இந்த கிளிப்பை நம்ம இப்படி இது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதில் தான் நம்ம மைக்கு ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபைனலி இதுதான் நம்மளோட மைக். ஃபுல்லாக மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கண்டென்சர் மைக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு மைக் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, வாங்கணுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டென்சர் மைக் வாங்குங்க. யூஎஸ்பி டைப்பில் உள்ள மைக் வாங்குங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களோட ஆடியோ குவாலிட்டியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதில் இன்னொன்று ப்ரொஃபஷ்னல் சிப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இது உள்ளே இருக்கும், வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னா உங்களோட சவுண்ட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, உங்களோட வாய்ஸ் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கிளியராக உங்களுக்கு அந்த அவுட்புட்டு உங்களுக்கு கொடுக்கும். மற்றவங்க கேட்கும்போது ரொம்ப ஒரு கிளியராக இருக்கும். லைக் இது வந்து பாட்டு பாடுறவங்க, ஸோ அந்த மாதிரி சவுண்ட் ரெக்கார்டிங் பண்ணுறவங்கலாம் கூட இது யூஸ் பண்ணுவாங்க. இதோட ஹை எண்ட் மாடல் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மிட் ரேஞ்சில் உள்ளது தான், லோ எண்ட் ஸ்டார்டிங் ரேஞ்ச் கிடையாது, மிட் ரேஞ்சில் உள்ளது. அவ்வளோதான், நம்ம ஃபிட் பண்ணலாம் கைஸ்.
இந்த ஸ்டாண்டை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லுங்கள். இது எதுக்குன்னா நீங்கள் வந்து உங்களோட டேபிளில் வந்து இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம். இப்படி வந்து ஸ்டாண்டிங்கில் அந்த மைக்கை வந்து நீங்கள் நிற்க வச்சுக்கலாம். ஸோ இப்படியும் நீங்கள் வச்சுக்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் அந்த பெரிய ஸ்டாண்டு யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து உங்கள் மைக்கை வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க ஃபிட் பண்ணலாம் நம்ம. ஓகே கைஸ், நம்ம இப்போது இந்த வெர்டிகல் ஸ்டாண்டை வச்சு எப்படி நம்ம இந்த மைக்கை ஃபிட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் வெர்டிகல் ஸ்டாண்டு. இப்படி நிற்க வச்சுட்டு மைக்கை நம்ம வெளில எடுப்போம். எடுத்துகிட்டு இந்த கிளாம்பில் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு இந்த கிளாம்பை நீங்கள் இப்படி இது டைட் பண்ணணும். அதுதான் ஃபுல் டைட், லைட்டாக ஓரளவு டைட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை லூஸ் பண்ணிவிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்படி தான் நம்ம வந்து நம்ம வெர்டிகலாக இந்த மைக்கை ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இங்கே வச்சு இப்படியும் பேசலாம். ஸோ இது கீழே நம்ம அந்த கேபிளை கனெக்ட் பண்ணி நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மைக்கை. இது ஒரு அடிஷ்னலான ஒரு ஸ்டாண்டு தான். ஸோ நான் மெயினான ஸ்டாண்டு இருக்குது, நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ஃபிக்ஸடாக அந்த ஸ்டாண்டை தான் நம்ம இதில் பயன்படுத்த போகிறோம். உங்களுக்கு இது எப்படி பண்ணுறதுன்றதை காட்டுறதுக்காக தான் நான் ஜஸ்ட் இதை உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன் இப்போது. ஸோ அடுத்து நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னொரு ஸ்டாண்டை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மவுண்ட்டு, இது வந்து போல் மவுண்ட்டு தான் இது. இதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும்னா, ஸோ நீங்கள் எங்கே வைக்கணுமோ ஸோ இந்த இடத்துல உங்களோட டேபிளில் இங்கே வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டாண்டை தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போல் அந்த மவுண்ட்டில் இதை கனெக்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு காட்டுறேன். ஸோ இப்படி தான் கைஸ் நீங்கள் இந்த மவுண்ட்டை உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி, உங்கள் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் நம்ம வந்து மைக்கை கனெக்ட் பண்ண போகிறோம். இதில் இந்த மைக்கில் வந்து நீங்கள் 2 ஃபில்டர் தான் யூஸ் பண்ணணும்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் 2 ஃபில்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸு கம்மியாகும். ஸோ உங்களோட அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அது மாதிரி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 ஃபில்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுலேருந்து தான் இந்த மைக்குக்கு பவரு, நம்மளோட வாய்ஸ் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே நடக்கும்.
கட் பண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.